ஹாய், வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் ஆக போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மிஷினை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன மேட்டர்னா, ரொம்ப 2 வருடங்களாக என்னோடைய பேசிக்கிட்டு என்னோடய இருந்துகிட்டு இருக்க ஒரு மிஷினரியை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை எப்படி பண்ணணும், அது எவ்வளோ யூஸ் ஆகுது, அதை வச்சு நான் எவ்வளவு மிச்சப்படுத்தியிருக்கேன். அதாவது எனக்கு வீட்டுக்கு கபோர்டு இருக்குது, போய் பார்ப்போம். இது கிச்சன் ரூமு, சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா, போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ. வாங்கயா வாங்க. பாரியா அங்க பாரியா. அப்புறம் நிறைய காரியங்களுக்கு அது பிரயோஜனப்பட்டிருக்கு. உங்களை சின்ன சின்ன பொருட்கள் செய்கிறதுக்கு ரொம்ப அக்யூரஸியாக உடன் கட்டிங்க்கு அது யூஸ் ஆகிருக்கு. அது எப்படி செஞ்சோம், என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானே அப்படி என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனே நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஏன்னா கடைசி வரை பாருங்கள், பார்த்துட்டு ஏதோ சந்தேகம் இந்த கமெண்ட்ல கேளுங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் ஒரு லாக் வச்சுருக்கேன். இது ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு மண்ணு பண்ணியிருக்க ஒரு ஸ்டே கொடுத்துருக்கோம். அடுத்ததா மிஷின். இப்போ இதை பற்றி சொல்லிடுறேன். இது ஒரு மார்பிள் கட்டர் ப்ளஸ் உடன் கட்டர். உடன் கட் பண்ணிக்கலாம், மார்பிளும் கட் பண்ணிக்கலாம். என்ன பிளேடு போடுறோமோ அதை பொறுத்து பிளேடு போட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம அந்த டேபிளில் 4 ஸ்க்ரூ பண்ணி ஒரு கன குறைஞ்ச ஒரு 5 mm ப்ளைவுட்டில் மாட்டி அந்த ப்ளைவுட்டுக்கு தக்கன மேலே வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நான் எதுக்காக அப்படி மாட்டினேன்னா, 5 mm ப்ளைவுட்டில் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் தான் இருந்தது. அதை எடுத்து கட் பண்ணுறதுக்காக 5 mm ப்ளைவுட்டுக்குள்ளே மாட்டி அதை ஒரு க்ரூ எடுத்து அதுக்குள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நம்ம வந்து டேபிளில் மாட்டி அந்த மிஷின் அப்படியே ஓடும்போது தூக்கிட்டால் போதும், அந்த பிளேடு வெட்டி மேலே வந்துடும். மேலே வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சேனல். இந்த சேனல் எதுக்குன்னா குறுக்கு வெட்டாக இருக்கிறதுக்காக ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. அதை நான் 2வது உங்களுக்கு டெமோவை காமிக்கிறேன். அப்புறம் இதில் ஒரு ஸ்கெயிலை வச்சு நம்ம க்ரூ பண்ணி மாட்டியிருக்கோம். அது எப்படி மாட்டினங்கிறத பாருங்கள். இப்போ க்ரூ பண்ணி ஒட்டியாச்சு. 2 சைடுமா ஒட்டியிருக்கோம். இங்கேருந்து ஒரு ஸ்கேல் 1லேருந்து 1 inchesலேருந்து 24 inches வரை. அப்புறம் இங்கேருந்து ஒரு 1லேருந்து இது 20 inches வரை இருக்குது. அந்த உடன் வேஸ்ட் அவ்வளவும் இதில் கலெக்ட் ஆகும். அதை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே மேலே இங்கே ஃபுல் எல்லா இடமும் பறக்கும், ப்ளஸ் எல்லா இடமும் டஸ்ட் ஆகும். அதுக்காக இந்த செட்டப் ஒரு பாக்ஸ் செய்து அதை நம்ம வச்சுருக்கோம். ஒரு டெய்லரிங் மோட்டரில் உள்ள கண்ட்ரோலர். இதை எடுத்து நம்ம இந்த மிஷினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகங்கிறதுன்னு பார்த்துக்குங்க. நம்ம உட்டை ரெண்டு கை வச்சு விட்டு பிடிச்சிருப்போம். அப்புறம் ஒரு தடவை முடிஞ்சோடனே கஷ்டப்பட்டு நம்ம இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். அதுக்கு பதிலாக காலைலே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த மிஷினில் நமக்கு பவர் லைனில் இருந்து இதை ஃபேஸில் இதை வந்து சீரியலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2way சுவிட்ச் கொடுத்துற சைடு இருக்குது. அப்படி 2 செட்டப் கொடுக்குறோம். முதல்ல இந்த கண்ட்ரோலரில் இதை ஸ்லோ பண்ணுறதுக்காக இது வச்சேன். இது ஃபேன் கண்ட்ரோலர், ஆனால் அது ஓடலை. அதனால் இதை நான் கழட்டி விட்டுட்டேன், டம்மியாக இருக்குது. இப்போ இதிலேயே ஸ்லோ வேணால் ஸ்லோ பண்ணிக்கலாம். இதிலே ஸ்லோ வரும். இதை ஒரு கைடு. இது எதுக்காகங்கிறது நான் இப்போ கட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும். முதல்ல செய்தேன். இதில் வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இப்படி சின்ன ஷேக் இருந்தது, ரொம்ப சின்னதாக இருந்தது. அப்புறம் இங்கேருந்து இங்கே டைட் ஆகி இந்த இதை டைட் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து ஃபுல்லாக மார்க்காக விழுந்து, அது மட்டும் இல்லை அது ஒரு கரெக்டான ஒரு முறையில் வரல. அதனால் இதை நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம். அதுக்கு பதிலாக இது 2வது நம்ம ரெடி பண்ண பாருங்கள். இது வந்து ரொம்ப வெயிட்டாகவும், அது மட்டும் இல்லை எந்த வாப்ளிங்கும் இருக்காது. இதை டைட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இது வந்து
பக்காவாக டைட் ஆகிடும். எவ்வளோ ஹெவியான வெயிட் கொடுத்தாலும் இது வந்து சீக்கிரத்தில் மூவ் ஆகாது. இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணியிருக்கோம். டைட் பண்ணால் அந்த கிளாம் பண்ணிக்கும், லூஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும். இது அங்கே இங்கேயும் மூவ் ஆகும், தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் உள்ள ஒரு பெரிய ஒரு த்ரெட்டடு இதை மாதிரி ஒரு நிமிஷம், இதை போல் ஒரு த்ரெட்டடு போல்ட்டு உள்ளே கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே பிரின்சிபிள் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி டைட் பண்ணோம்னா இதே பிரின்சிபிள் தான். இதுதான் டேபிளோட விட்த். இந்த டேபிளில் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம இதை செட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கட் பண்ணும்போது முதல்ல கட் பண்ணும்போது என்றைக்கும் நம்ம வந்து சேஃப்டியை ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டுக்கோங்க. கண்ணில் பிசுறு, சின்ன பிசுறு தெரிச்சிடும். அதனால கிளாஸ் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி க்ளவுஸும் போட்டுக்குங்க. இந்த க்ளவுஸ் வந்து ஸ்டீலில் உள்ளது, இது தனியாக கிடைக்கும். இந்த கட்டிங்கில் இந்த பிளைடில் பட்டால் நமக்கு அந்த தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 5% இருக்கும் மொத்தத்துலேயே. 100% வரக்கூடியது 5%ல் இருக்கும், தப்பிடும். ஆனால் நம்ம அதை கவனமாக ஹேண்டில் பண்ணணும். க்ளவுஸ் போட்டுக்கணும்னு கை வச்சிடக்கூடாது. இப்போ நம்ம இந்த உட்டன் நம்ம கட் பண்ண போகிறோம். இது இப்போ எனக்கு 1 இன்ச்சு அகலத்தில் நீளமாக வேணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்ல சைடு, ஏன்னா க்ளவுஸ் இந்த சைடு இருக்குது, இந்த கையில் இருக்குது. நம்ம ஏன்னா இங்கே தான் தள்ள போகிறோம். அதனால் 1 இன்ச்சில் வைக்கிறேன். நம்ம ஸ்கெயில் இங்கே வச்சுருக்கோம். ஸ்கெயில் 1 இன்ச்சில் வச்சுட்டு லைனும் போட்டிருக்கோம் நம்ம 1 இன்ச்சு. இப்போ கட் பண்ண போகிறோம். தெரியும் கரெக்டாக 1 இன்ச், 1 இன்ச்சில் இருக்குது. இப்போ இதில் உள்ள எட்ஜெல்லாம் முதல்ல கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப பக்காவாக ஸ்கொயரான ஒரு, இதுக்காக நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுத்து கட் பண்ணுவோம், அளவு போட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ரொம்ப நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம குறுக்கு கட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணது. இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேபிளில் இது அடியில் இதில் ஒரு பட்டியல் இருக்கும். இந்த ஹோல் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம இதில் ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். இதில் வச்சுட்டு இப்படி குறுக்கால கட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்படி வச்சு குறுக்கால கட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன ஆகுதுன்னா வாப்ளிங் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நாளில் தேஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன வாப்ளிங் ஆகிட்டு இருந்து பாருங்க. இப்படி ஒரு சின்ன ஒரு ஷேக் இருந்தது. அதனால இதை நம்ம வந்து வேண்டான்னு வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அலுமினிய சேனலில் இப்போ இது பின்னாடி 2 ரீப்பர் வச்சுருக்கோம். இது அலுமினிய சேனலுக்குள்ளே ஓடும் கரெக்டாக. இப்படி ஓடும்போது என்ன ஆகும்னா ரெண்டு ஒரே மெட்டல் இல்லாமல் இது உட்டு இது அலுமினியங்கிறதுனால சீக்கிரமாக தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இதுதான் தெரியும். இதை நம்ம வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை வச்சுருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இதை குறுக்கால கட் பண்ணணும். ரொம்ப பக்கமான கட்டிங். நம்ம கை வச்சு குறுக்கால கட் பண்ணால் ரொம்ப கரெக்டாக வராது மேக்ஸிமம். இது ஒரு 45 டிகிரியில் இதை கட் பண்ணணும் வைங்களேன். 45 டிகிரி கட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்காக நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுப்போம்.
ஆனால் இது அப்படி தேவையில்லை. இது ஒரு ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும். இது அதுக்காக செய்தது, நம்ம இது அதுக்காக ரெடி பண்ணது. இது நிறைய யூஸ் ஆகும் சிம்பிளாக. வந்து இதில் ஒரு ட்ரையாங்கிள் வேணும் வைங்களேன். எந்த அளவில் ஒரு ட்ரையாங்கிள் வேணும்னா கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். ஒரு ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். இது ரொம்ப பழைய வுட்டு, அதனால் பிரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அந்த மிஷினை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். எப்படி கட் பண்ணுறது, குறுக்க கட் பண்ணுறது எப்படி, நடுவாக கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி நிறைய எங்களை தெரிஞ்சிருக்கணும். நான் குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் ஆல் இன் ஒன்னு சொல்லிட்டு இந்த சேனலில் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். வெல்டிங், மற்றபடி கார்பென்ட்ரி ஒர்க் எல்லாமே நமக்கு தேவையான ஒன்று. சின்ன சின்ன பொருட்கள் செய்கிறதுக்காக நான் ஒவ்வொரு இடமும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அதுக்காக தான் இது. இப்போ இதை வீடியோ எடுத்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் ஒன்று, ப்ளஸ் இங்கே பாருங்கள் டாப் ஆங்கிள் எடுக்கிறதுக்காக. யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து சிலவங்க எனக்கு கேமரா இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படியெல்லாம் நமக்கு தேவை. இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நமக்கு நல்ல க்ரோ ஆகிட்டு சேனல் நல்லா வருதுன்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை, இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மிஷினோட தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து ஒரு வேளை ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக புதுசாகவே ஒரு மிஷின் நம்ம எப்படி ரெடி பண்ணி சிம்பிளாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உடன்ஸை கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷின் ரெடி பண்ணி நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா, ஐயா போடுங்க. போடுங்க ஐயா. என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை கொடுத்து